மேம் இப்போ காமாட்சி விளக்கு எல்லார் வீட்லயும் இருக்கு மேம். வெள்ளியில வச்சிருப்பாங்க, பித்தளையில வச்சிருப்பாங்க. எல்லாவற்றையும் ஒரு ஒரு காமாட்சி விளக்கு வீட்ல ஏத்துறோம். அதுக்கு என்ன ப்ரொசீஜர்? எந்த திசைய பார்த்து ஏத்தணும்? அது இன்னும் எனக்கே அது டவுட் இருக்கு மேம். எந்த திசையில ஏத்துனா நல்லது அப்படின்றதெல்லாம் மக்களும் தெரிஞ்சுக்கலாம்ல, சொல்லுங்க மேம். அதுவும் ஸ்பெஷலா இந்த காமாட்சி அம்மன் விளக்குக்குன்னே ஒரு முறை இருக்கு. அந்த முறைப்படி நம்ம ஏற்றும் போதுதான் முழு பலனும் நமக்கு கிடைக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். எப்போ நம்ம வந்து காமாட்சி அம்மன் விளக்கு ஏத்தினாலும் இது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து நிறைய பதிவுகள்ல பார்த்துட்டோம். பூஜை அறை எப்படி சுத்தமா இருக்கணும், என்னென்ன மலர்கள் இறைவனுக்கு வைக்கணும். அதே மாதிரிதான் இதுல வந்து இந்த தீபம், காமாட்சி அம்மன் தீபம் ஏற்றுவதற்குன்னு இந்த முறை இருக்கு. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நிறைய விஷயங்களை தாங்க நாங்கள் ரிப்பீட்டாக சொல்லிகிட்டே இருக்கிறேங்க. நிறைய சொல்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர் வீடியோ பார்த்து இந்த பிரச்சனைக்கெல்லாம் வந்து வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு சரி பண்ணுங்கன்னு சொல்லி நேரில் வந்து நிறைய அப்பாயின்மெண்ட் வந்து குவியுதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஏன்னா குணம் ஆகுறாங்க அப்படின்னும் போது ஒருத்தர் இன்னொருத்தரை ரெஃபர் பண்ணும்போது எல்லாரும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லையா? அப்படி தான் இப்போ நானே இங்கே வந்துட்டேன். நிறைய பேர் எங்கள் மேம்க்கு நான் ரெஃபர் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இருக்குங்க மேம், ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வியாதியிலேருந்து சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் மேம்க்கு நானே நிறைய மேமோட நம்பர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதனால் இங்கே வர்றவங்க எல்லாருமே வந்து குணமாகி சந்தோஷமாக ஆரோக்கியமாக அப்படி ஹாப்பியாக சிரிச்சிட்டு போகிறதுன்றதே எங்கள் மேம்க்கு வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸு. வேறு இங்கே ஒன்றுமே வேண்டாம் அவங்களுக்கு. உங்களுடைய ஆசீர்வாதம், நான் நல்லாயிட்டேன், நான் குணமாயிட்டேன், நல்லா இருக்கணும் நித்யா அப்படின்ற அந்த உங்களோட ஆசீர்வாதம் தான் எங்கள் மேம் வந்து கேட்குறாங்க. வேறு ஒன்றும் இங்கே ஸ்பெஷலில் இது தாங்க விஷயமே. அடுத்தது எனக்கு நிறைய ஒரு டவுட் ஒன்று இருக்குங்க. இந்த காமாட்சி விளக்கு நம்ம ஏற்றுறோம் இல்லையா, அது வந்து எந்த திசையை பார்த்து ஏற்றணும்? அதுக்கு என்ன ப்ரொசீஜர்? நிறைய இருக்குங்க. அது நமக்கு தான் தெரியறதில்லை. இஷ்டத்துக்கு நம்ம ஏற்றிடுறோம். நிறைய விஷயங்கள், நிறைய ப்ரொசீஜர் இருக்குது, திசைகளும் இருக்கான். அது என்னென்ன திசை, என்ன ப்ரொசீஜர் எல்லாமே மேம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன், ஆரோக்கியமாக. நான் தான் எதுனாலும் உங்களை காண்டாக்ட் பண்ணிக்கிறேனே, அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை மேம். இப்போது காமாட்சி விளக்கு எல்லார் வீட்லேயும் இருக்குது மேம். வெள்ளியில் வச்சுருப்பாங்க, பித்தளையில் வச்சுருப்பாங்க. எல்லாவற்றையும் ஒரு ஒரு காமாட்சி விளக்கு வீட்டில் ஏற்றுறோம். அதுக்கு என்ன ப்ரொசீஜரு? எந்த திசையை பார்த்து ஏற்றணும்? அது இன்னும் எனக்கே அது டவுட் இருக்கு மேம். எந்த திசையில் ஏற்றினா நல்லது அப்படின்றதெல்லாம் மக்களும் தெரிஞ்சுக்கலாம்ல, சொல்லுங்க மேம். பொதுவாகவே நம்ம பூஜை அறையில விளக்கு ஏற்றுறதுக்குன்னு முறை இருக்கு மேம். என்ன விளக்கா இருந்தாலும் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம செவ்வாய் வெள்ளிக்கிழமை ஏத்துறதுக்கு முன்னாடி அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் ஏற்றணும். ரொம்ப நாளா அப்படியே ஏற்றுவாங்க. அப்படி பண்ணாதீங்க. திரி அடிக்கடி மாற்றணும். எண்ணெய் பீசுக்கு அந்த கறியெல்லாம் படியக்கூடாது. எண்ணெய் ரொம்ப நாள் இருந்து அந்த பச்சை நிறத்துல மாறிடும். அந்த மாதிரிலாம் மாறாம எப்பொழுதுமே விளக்கு தூய்மையாக இருக்கணும், எந்த விளக்கு ஏத்தினாலும். அதுவும் ஸ்பெஷலா இந்த காமாட்சி அம்மன் விளக்குக்குன்னே ஒரு முறை இருக்கு. அந்த முறைப்படி நம்ம ஏற்றும் போதுதான் முழு பலனும் நமக்கு கிடைக்கும். முதல்ல நல்லா நம்ம வாஷ் பண்ணணும். நம்ம விளக்கு வாஷ் பண்றோம் அப்படின்னு சொல்லும் போதே தனியா தான் வாஷ் பண்ணணும். மற்ற வெசல்ஸோட போட்டு நம்ம சேர்த்து வாஷ் பண்ணக்கூடாது. தனியா அதை நல்லா நம்ம புளி சேர்த்தோ இல்ல பவுடர் வச்சோ அதுக்குன்னு தனியா ஸ்க்ரப் வச்சு யூஸ் பண்ணி நம்ம தான் அதை வாஷ் பண்ணணும். அடுத்தவங்க கிட்ட கொடுத்து வாஷ் பண்ணக்கூடாது. நம்ம வீட்டுக்கு நம்ம தான் செய்யணும். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடணும். சிலர் வந்து வெந்நீர்ல போட்டுலாம் கொதிக்க வைப்பாங்க, அந்த எண்ணெய் போகணும்ன்ட்டு. அப்படி செய்ய வேண்டாம். கொஞ்சம் நம்மளே நல்லா கிளீனா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு, ஸோ முதல்ல இது நமக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் நம்ம விளக்கு ஏற்றுறது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இந்த காமாட்சி அம்மன் விளக்குன்னு சொல்லும்போது அந்த திரி ஏற்றக்கூடிய இடத்துல 2 பக்கமும் முதல்ல போட்டு வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த வளைவா இருக்கும் பாருங்க சைட்ல, அந்த இடத்துலயும் நம்ம போட்டு வைக்கணும். அதற்கு கொஞ்சம் பேக்ல போனோம்னா ஒரு பில்லர் மாதிரி இருக்கும் ஒரு ஷேப்ல. அதுல வந்து யானை உருவமோ இல்ல மயில் உருவமோ இருந்தா அதுலயும் நம்ம போட்டு வச்சிடணும். மேல இருக்கக்கூடிய அந்த அம்மனுக்கு மேல பாத்தீங்கன்னா அரும்புகள் மாதிரி இருக்கும். அங்கேயும் நம்ம வந்து மஞ்சளை நல்லா அப்ளை பண்ணிட்டு நம்ம குங்குமம் போட்டு வச்சிடணும். இது விளக்கு ஏத்துறதுக்கு முன்னாடி கண்டிப்பா விளக்குக்கு கீழே நம்ம வந்து வெள்ளியோ இல்ல பித்தளையிலான ஒரு தட்டு அதுக்கு மேல வச்சுதான் நம்ம விளக்கு ஏத்தணும். இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா பிரம்மதானியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நெல் இல்லைன்னா பச்சரிசி. இல்லைன்னா பச்சரிசியில மஞ்சள் கலந்து அட்சதை மாதிரி ரெடி பண்ணி அந்த தட்டுல வச்சிடணும். நம்ம கைகளாலே ஸ்வஸ்திக் வரையணும்.
ஸ்வஸ்திக் வரைந்து அதற்கு மேல நம்ம இந்த விளக்க வைக்கணும். ஸோ வெறும் தட்டு வேண்டாம், நெல்லோ இல்லை பச்சரிசியோ இல்லை அச்சதியோ வச்சு ஸ்வஸ்திக் வரைந்து அதற்கு மேல இந்த விளக்கு வச்சு நம்ம விளக்கு ஏற்றணும். விளக்கு ஏற்றும் போது இதுல வந்து நல்லெண்ணெய், நெய் ஏதாவது ஒன்று நல்ல பஞ்சு திரி போட்டு கிழக்கு திசை நோக்கி விளக்கு ஏற்றணும். இதுதான் ரொம்ப முக்கியம். எப்போ நம்ம வந்து காமாட்சி அம்மன் விளக்கு ஏத்தினாலும் கிழக்கு திசை நோக்கி நம்ம ஏத்திடணும். நல்லா தீபம் மனதார நினைச்சு தீபம் ஏத்துறதுக்கு முன்னாடி இது எப்படின்னா நம்ம கொஞ்சம் கற்பூரம் முதல்ல வந்து தீப்பெட்டி எடுத்து கற்பூரம் ஏத்திட்டு கற்பூரத்தின் மூலயமாக இந்த தீபம் ஏற்றுவது சிறப்பு. அப்படி ஏத்திட்டு நல்லா நம்ம வந்து பிரார்த்தனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விளக்கு நம்ம வந்து குளிர்விக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த திரிக்கு 2 பக்கமும் பால் கொஞ்சம் வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு மலர் எடுத்து அதை குளிர்விச்சிடணும். இல்லைன்னா விளக்கு தூண்டி இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு நம்ம உள்ள இழுத்து விட்டுலாம், திரிய வந்து உள்ள இழுத்து விட்டுலாம். ஒண்ணு பால் இல்லைன்னா கற்கண்டு பொடி இருக்கு பாத்தீங்களா, அதையுமே விளக்கோட 2 பக்கமும் வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்க குளிர்விச்சிடலாம். இப்படிதான் நம்ம தினம்தோறும் மாலை நேரத்திலையும் காலை நேரத்திலையும் விளக்கு ஏற்றி இறைவனை வழிபடணும். இது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து நிறைய பதிவுகள்ல பார்த்துட்டோம், பூஜை அறை எப்படி சுத்தமா இருக்கணும், என்னென்ன மலர்கள் இறைவனுக்கு வைக்கணும். அதே மாதிரிதான் இதுல வந்து இந்த தீபம் காமாட்சி அம்மன் தீபம் ஏற்றுவதற்குன்னு இந்த முறை இருக்கு. இதன்படி ஏற்றுங்க, இறைவனோட அருள் பூரணமாக கிடைக்கும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. இன்னும் நான் கேட்டுட்டே இருக்கேன் மேம், ரசிச்சுக்கிட்டே. தேங்க்யூ மேம். காமாட்சி விளக்கு ஏற்றுறதுக்கே இவ்வளோ முறைகள் இருக்குது பாருங்களேன். நம்ம பாட்டு ஏதோ இருந்தாங்க அப்படின்னு ஒரு தீபத்தை திரியை போட்டு விளக்கேற்றுறோம். அதெல்லாம் இல்லை, அந்த திசை இருக்குது, அதில் என்ன போடணும், விளக்க சும்மாலாம் தரையிலே அப்படியே வச்சு அதெல்லாம் ஏற்றக்கூடாது. அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அப்போ தாங்க நம்மளுக்கு மங்களமான நிறைய விஷயங்கள் நடக்கும். பணம் வரணும், வீட்டில் நிம்மதி கிடைக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், குழந்தைங்க படிக்கணும். அப்படின்னா இந்த காமாட்சி விளக்குலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால் அதை முதல்ல கரெக்டாக தூய்மையாகவும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாக வீடியோ பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் மேமை நேர்லேயே காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. என்ன சந்தேகம்னாலும் கேளுங்க, எங்கள் மேம்கிட்ட கேளுங்க. இது எல்லாத்துக்கும் உங்ககிட்ட வந்து ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஒரு நிறைய விஷயங்கள் வந்து நிறைய டிப்ஸே கொடுத்துட்ருக்காங்க. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் குணமாகறாங்க. அதனால் நீங்கள் நிறைய வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் நல்லதாக தோணுது. தேங்க்யூ.